வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி 18வது கிளாஸு ஆங்கில இலக்கண வகுப்புக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. The classes are going really well, really nice. I am really happy to be with you all for this particular class also. Today we are going to see how we have to make a sentence in simple future. எதிர்கால வாக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நாம் எதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான் திருப்பி அப்படியே பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு டேபிள் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த டேபிள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். பார்த்துட்டு ரெடியாக வச்சிங்கனாக்கா நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு புரிதல் என்பது தெளிவாக இருக்கும், நல்லா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன வரும் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் ஷால் வில்லுன்னு சொல்லிட்டு இருந்தேன். வில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ யூனிவர்சலாக எல்லாருமே வில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வில் ஆல்சோ ட்ரை டு அடாப்ட் த சேம் திங். வில் ப்ளஸ் ரூட் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு, வில் ப்ளஸ் ரூட் வேர்ப் அப்படின்றது. இப்போது சிங், சாங் அப்படின்னு இருக்கு. அப்போ சாங் பார்த்தோம், திருப்பி அகெயின் சிங் தான் வரும். என்ன, வில்லுக்கு அப்புறம் அந்த ரூட் வேர்ப் வரும். எல்லா இடத்துலையுமே அதே தான் வரும். இங்கேயும் தேர்ட் பர்சன் சிங்குலர் எஸ்இஎஸ்க்கு அப்புறம் எப்படி சார் வரும்லாம் கிடையாது. எப்படி பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான் எல்லா இடத்துலையும் வந்ததோ அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் பார்த்தோம்னு சொன்னால் வில்லு ப்ளஸ் ரூட் வேர்ப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? ஐ எம் கோயிங் டு இதுவும் கொஞ்சம் வேகமாக தான் பார்க்க போகிறேன். ஏன்னா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும் இல்லையா? இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு, இதுதான் அடாப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக அதை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஐ வில் சிங் டெய்லி ஃபஸ்ட்டு வாக்கியத்துக்கு வேண்டி தமிழில் சொல்கிறேன், மீதி எல்லாம் ஐ எம் கோயிங் டு ரஷ் த்ரூ. ஐ வில் சிங் டெய்லி, நான் தினமும் பாடுவேன். ஐ சிங் டெய்லி, நான் தினமும் பாடுகிறேன். ஐ சாங் டெய்லி, நான் தினமும் பாடினேன். ஐ வில் சிங் டெய்லி, நான் தினமும் பாடுவேன். பாடுகிறேன், பாடினேன், பாடுவேன் ஃப்யூச்சர். ஓகே, இப்போ பாடுவேன், பாடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாம். அவன் பாடுவான், அவள் பாடுவாள், அது பாடும், அவர்கள் பாடுவார்கள். அவ்வளோதான், இதை வச்சு சொல்லலாம் நமக்கு. ஓகே, ஐ வில் சிங் டெய்லி, வி வில் சிங் டெய்லி, யூ வில் சிங் டெய்லி, யூ வில் சிங் டெய்லி, he will sing daily, she will sing daily, it will sing daily, they will sing daily. அவர்கள் தினமும் பாடுவார்கள். நடந்து போச்சா? இன்னும் நடக்கலை, இனிமேல் தான் நடக்க போகிறது. எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம இப்போ சொல்கிறோம், ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வில் ப்ளே வாலிபால், we will play volleyball, you will play volleyball, you will play volleyball, he will play volleyball, she will play volleyball, it will play volleyball, they will play volleyball. You got it? Next, I will cook daily, we will cook daily, you will cook daily, he will cook daily, she will cook daily, it will cook daily, they will cook daily. I will cook daily, நான் தினமும் சமைப்பேன். நாங்கள் சமைப்போம், நீ சமைப்பாய், நீங்கள் சமைப்பீர்கள், அவன் சமைப்பான், அவள் சமைப்பாள், அது சமைக்கும், அவர்கள் சமைப்பார்கள். சப்ஜெக்டை வச்சு சமைப்பது என்பது எப்படி மாறுபடுகிறதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்காலத்தில். I listen classical music, I will listen classical music, we will listen classical music, you will listen classical music, he will listen classical music, she will listen classical music, it will listen classical music, they will listen classical music. ஸோ will அப்படின்றதுக்கு அப்புறம் லிசன் அப்படின்றது வருது இல்லையா? ஸோ அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வில்லோட ரூட் வேர்ப் அப்படின்றது சேரும், இதை மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு லிசன் அப்படின்னா நான் அதை கேட்பேன் சொல்கிறோம் இல்லையா? நான் கேட்பேன், நாங்கள் கேட்போம், நீ கேட்பாய், நீங்கள் கேட்பீர்கள், அவன் கேட்பான், அவள் கேட்பாள், அது கேட்கும், அவர்கள் கேட்பார்கள். இங்கே கேட்கிறேன், கேட்டேன், கேட்பேன்.
யூ காட் த டிஃப்ரென்ஸ் இல்லையா? இந்த மூணுத்துக்குமே பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா இன்னும் 9 பார்க்கணும். 9ல் இதே வார்த்தை தான், இதே தட் இஸ் வாட் யூ ஆர் கெட்டிங். அந்த வேர்ப் வருது இல்லையா, அந்த வேர்ப் வந்து சப்ஜெக்டோட சேரும் பொழுது எப்படிலாம் மாறி வருது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல இருக்கிறதுல 3 இதில் கிளியராக இருக்கணும் இப்போதைக்கு. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஐ வில் எக்ஸசைஸ் டெய்லி இன் த மார்னிங், நான் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்வேன், நாங்கள் செய்வோம், நீ செய்வாய், நீங்கள் செய்வீர்கள், அவன் செய்வான், அவள் செய்வாள், அது செய்யும், அவர்கள் செய்வார்கள். செய்கிறேன், செய்கிறோம், செய்வோம். Got it? I will speak in the classroom. We will speak in the classroom. You will speak in the classroom. You will speak in the classroom. He will speak in the classroom. She will speak in the classroom. It will speak in the classroom. They will speak in the classroom. எல்லா இடத்துலையுமே will ரூட் verb தான். எங்கேயும் தங்கு தடையே கிடையாது. எஸ்இஎஸ்லாம் மறந்துடுங்க. திடீர்னு எஸ்இஎஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா தொலைஞ்சது. இத்தனை நாளாக கற்றுனதெல்லாம் அப்படியே போயிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் அங்கே சொல்லியிருக்காரு சார், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும்னு சொல்லியிருக்காரு, மற்ற இடத்த தப்பி தவிர கூட போட்டுறக்கூடாது அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூ டஸ் அது மாதிரி வருது இல்லையா, மெயினாக வரக்கூடிய நவுன் ப்ரோனவுன் வரும்போது அங்கே வர்பு வருது, வர்போட எஸ்இஎஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சேர்ப்போம். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் எஸ்இஎஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அதை கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பீக் பார்த்தோமா, ஐ பிலீவ் ஹிம் ஃபுல்லி, நான் அவனை முழுவதுமாக நம்புவேன். வில் பிலீவ் நம்புவேன். வி வில் பிலீவ் ஹிம் ஃபுல்லி, நாங்கள் அவனை முழுவதுமாக நம்புவோம். யூ வில் பிலீவ் ஹிம் ஃபுல்லி, நீ அவனை நம்புவாய், நீங்கள் அவனை நம்புவீர்கள். ஷீ வில் பிலீவ் ஹிம் ஃபுல்லி, அவன் அவனை முழுவதுமாக நம்புவான். ஷீ வில் பிலீவ் ஹிம் ஃபுல்லி, அவள் அவனை முழுவதுமாக நம்புவாள். இப்போ அவள் வந்து அவளை முழுவதுமாக நம்புவாள் அப்படின்னு சொன்னால் ஷி வில் பிலீவ் ஹர் ஃபுல்லின்னு வரும். இங்கே நம்ம அப்படி கொடுக்கல. ஷி வில் பிலீவ் ஹிம் ஃபுல்லி, அவள் அவனை முழுவதுமாக நம்புவாள். இட் வில் பிலீவ் ஹிம் ஃபுல்லி, அது அவனை முழுமையாக நம்பும். தே வில் பிலீவ் ஹிம் ஃபுல்லி, அவர்கள் அவனை முழுமையாக நம்புவார்கள். ஓகே. ஐ வில் ரன் இன் த பிளே கிரவுண்ட், நான் பிளே கிரவுண்டில் மைதானத்தில் ஓடுவேன். நாங்கள் ஓடுவோம். நீ ஓடுவாய், நீங்கள் ஓடுவீர்கள். அவன் ஓடுவான், அவள் ஓடுவாள், அது ஓடும், அவர்கள் ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஐ வில் ரன் இன் த பிளே கிரவுண்ட், we will run in the playground, you will run in the playground, you will run in the playground, he will run in the playground, she will run in the playground, it will run in the playground, they will run in the playground. ठीक है, சரியா இருக்குங்களா? புரியுதா? சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஐ வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வீட்டிலேருந்து வேலை பார்ப்பேன். வி வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நாங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்ப்போம் சார், அது பெட்டராக இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது ரொம்ப தொல்லைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு இல்லையா? 24 hours into 24/7 வந்து அந்த மாதிரி வேலை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும், அண்ட் த்ரூ அவுட் த நைட் கூட டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது நம்ம கேள்விப்படுறோம், பொதுவாக கேள்விப்படுறோம். ஸோ ஆஃபீஸ் போகிறதே தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, வீட்டில் வேலை பார்க்குறத விட அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இட் இஸ் அ டஃப் பீரியட், வி ஆர் ஃபேஸிங் இட். ஸோ இங்கே என்னென்னா எதிர்காலத்தில் மாதிரி நடக்கக்கூடாது, நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் ஸ்டில் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி அப்படின்னு சொல்லி தெரியல. ஓகேயா? ஐ வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், முன்னாடி சொல்லுவாங்க வீட்டிலேருந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லி, இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வி வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், யூ வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், யூ வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹி வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஷி வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், இட் வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், தே வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். வேகமாக சொல்லி பாருங்கள், ஸ்பீடாக வரணும். ஓகே. ஐ வில் டிஸ்கஸ் வித் மை டீச்சர், நான் என்னோட டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். we will discuss with our teacher, நாங்கள் இங்கே வந்து சப்ஜெக்டை மாற்றிருக்கேன் பாருங்கள். சப்ஜெக்ட்னா வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா மை டீச்சர், அவர் டீச்சர், யுவர் டீச்சர் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது ஒட்டி பார்த்துக்கோங்க. ஐ வில் டிஸ்கஸ் வித் மை டீச்சர், we will discuss with our teacher, you will discuss with your teacher, you will discuss with your teacher, he will discuss with his teacher, she will discuss with her teacher or teachers. அதாவது அவள் வந்து அவங்களோட டீச்சர்ஸ் 3-4 பேர் இருந்தாங்கன்னா டீச்சர்ஸ்னு சொல்லிக்கலாம் இல்லையா? த ஸ்கூல் வில் டிஸ்கஸ் வித் இட்ஸ் டீச்சர்ஸ், அவங்களோட டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இட்டுன்ற இடத்துல ஸ்கூல் போட்டிருக்கேன்னா. ஓகே. தே வில் டிஸ்கஸ் வித் தேர் டீச்சர்ஸ், அவங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா வித் தேர் டீச்சர்ஸ்னு போடலாம், இல்லை டீச்சர்னு சொல்லலாம். தே வில் டிஸ்கஸ் வித் தேர் டீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்றதுனால கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டேன். திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணுன்னா போட்டு பாருங்கள்.
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வில் நாட் அப்படின்றது won'tனு வரும். நான் வில் நாட் படிக்காமல் won't அப்படின்றத மட்டும் படிக்கிறேன். ஓகே, ஐ வில் கோ தேர், ஐ won't go there. தே வில் பிலீவ் மீ, தே won't believe me. அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. ஐ வில் ப்ளே ஹாக்கி, ஐ won't play hockey. நான் ஹாக்கி விளையாட மாட்டேன். ஷி வில் குக், ஷி won't cook. அவள் சமைக்க மாட்டா. இட் வில் ரன், it won't run. அது ஓடும், அது ஓடாது. தே வில் கம் டு மை ஹவுஸ். அவங்க என் வீட்டுக்கு வருவாங்க. ஒன்ஸ் அகேன் தே won't கம் டு மை ஹவுஸ். அவங்க என் வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஷி வில் ஸ்பீக் டு மீ எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஷி வில் நாட் அப்படின்றது ஷி won't ஸ்பீக் டு மீ சாரி எஸ்டர்டே அப்படின்றது வரக்கூடாது. சாரி, இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஷீ வில் ஸ்பீக் டு மீ டுமாரோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷீ வில் ஸ்பீக் டு மீ டுமாரோ. ஏன்னா முன்னாடி பாஸ்ட் டென்ஸே இங்கே கட் பேஸ்ட் பண்ணனால அந்த பிரச்சனை அது. ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். ஷீ வில் ஸ்பீக் டு மீ டுமாரோ, ஷீ won't ஸ்பீக் டு மீ டுமாரோ. அவள் நாளைக்கு என்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லலாம். தே வில் மெடிடேட் ஆன் த லான்ஸ், தே won't மெடிடேட் ஆன் த லான்ஸ். ஷீ வில் லைக் த டேஸ்ட், ஷீ won't லைக் த டேஸ்ட். அவளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. கொஷின் டேக்ஸ். வில் யூ கோ தேர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. யூ கோ தேர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது யூ கோ தேர்னா நீ அங்கே போ, நீ அங்கே போவியா அப்படின்னு கேட்குறோம். இன்னும் முடியல. இப்போ நாளைக்கு ஒரு விஷயம் கேட்குறோம், நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீ அங்கே போவியாப்பா அப்படின்னா வில் யூ கோ தேர், நீ அங்கே போவாயா. போனாயானா டிட் யூ கோ தேர். ஓகேயா, நீ அங்கே போறியாப்பா அப்படின்னா டூ யூ கோ தேர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கிராமருக்குள்ளே போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் இருக்கும். அந்த குழப்பம் இருக்கேன்னு ஓடி போயிடாதீங்க, தைரியமாக இருங்க. என்ன தான் சொல்லுறாரு, என்ன தான் சொல்ல போகிறார் அப்படின்றத தெளிவாக உட்காந்து கேளுங்க. ஒரு 10 முறை வந்து கஷ்டமாக இருக்கிற வார்த்தைங்களை, கஷ்டமாக இருக்கிற வாக்கியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கலாம், வாழ்க்கையிலேயே சொல்கிறேன், கஷ்டம் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது தைரியமாக ஃபேஸ் பண்ணிவிடுங்க, தூக்கி போடாதீங்க. கிளாஸ்லேயே கூட இந்த பாடம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டுப்பா அதை வேணான்னு சொன்னாங்கன்னா அந்த பாடத்தில் கவனம் செலுத்துங்க. அது எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு சொன்னால் பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது. ஓகேயா, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி முதல்ல இருக்கும். அப்புறம் அடுத்த வாட்டி பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3rd டைம் 4th டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு பிரச்சனையே இல்லை. இட் வில் பி வெரி ஸ்மூத் சேலிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கடினம்னு நம்ம நினைக்கிறது முதல்ல, திருப்பி திருப்பி அதை பார்க்கும்போது கடினம் என்பது ஈஸியாகிவிடும், சுலபமாகிவிடும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. வேர் வி ஆர், வில் யூ கோ தேர். எஸ், என்ன சொல்லலாம், இது வந்து வில் அப்படின்றது இங்கே ஹெல்பிங் வேர்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லுன்றது ஹெல்பிங், அங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் டூ டஸ், பாஸ்ட் டென்ஸில் டிட், இங்கே வந்து வில். ஓகேயா, வில் யூ கோ தேர். எஸ், ஐ வில் கோ தேர். நான் போவேன். நோ, ஐ won't go there. நான் அங்கே போக மாட்டேன். வில் தே பிலீவ் யூ. அவங்க உன்னை நம்புவாங்களாப்பா அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? எஸ், தே வில் பிலீவ் மீ. என்னை நம்புவாங்க. நோ, தே won't பிலீவ் மீ. ஆரம்பத்துலேருந்தே என் மேலே சந்தேகம் இருக்குது. ஸோ தே won't பிலீவ் மீ. வில் யூ ப்ளே ஹாக்கி. நீ ஹாக்கி விளையாடுவியா அப்படின்னு கேட்குறோம். வில் யூ, அதாவது ஒரு மேட்ச் இருக்குது, நாளைக்கு மேட்ச் விளையாடு, நாளைக்கு மேட்ச்சில் நீ விளையாடுறியா, வில் யூ ப்ளே ஹாக்கி, வில் யூ ப்ளே த மேட்ச் டுமாரோ அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது மாதிரி வில் யூ ப்ளே ஹாக்கி டுமாரோ அப்படின்னு கேட்கலாம். நாளைக்கு நீ ஹாக்கி விளையாடுவியா, வில் யூ ப்ளே த ஹாக்கி மேட்ச் டுமாரோ, நாளைக்கு ஹாக்கி மேட்ச் நீ விளையாடுவியா அப்படின்னு கேட்கலாம். நடக்கலை, நடக்க போகிற விஷயத்தை நம்ம இப்போ சொல்கிறோம். ஸோ வில் யூ ப்ளே ஹாக்கி அப்படின்னு கேட்குறோம். எஸ், ஐ வில் ப்ளே ஹாக்கி. நோ, ஐ won't ப்ளே ஹாக்கி. நான் ஹாக்கி விளையாட மாட்டேன், நாளைக்கு மேட்ச் நான் விளையாட மாட்டேன். தேர் இஸ் சம் ரீசன்ஸ் பிஹைண்ட் தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, வில் ஷி குக் டுடே. அவள் சமைப்பாளாப்பா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவள் சமைப்பாளா அப்படின்னு சொன்னால் எஸ், ஷி வில் குக் டுடே. ஷி வில் ட்ரை டு மேனேஜ் தட். மேனேஜ் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டா. ஷி வில் குக் டுடே. நோ, ஷி won't குக் டுடே. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் அவனால் அவள் சமைக்க மாட்டான், நம்மளாக தான் யாராவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வில் ஷி குக் டுடே. எஸ், ஷி வில் குக் டுடே. நோ, ஷி won't குக் டுடே. வில் இட் ரன் டுமாரோ. நாளைக்கு பஸ் ஓடுமாப்பா, வெதர் த பஸ் வில் ரன் டுமாரோ அப்படின்னா வில் இட் ரன் டுமாரோ அப்படின்னா எஸ், இட் வில் ரன் டுமாரோ. பஸ்லாம் நாளைக்கு ஓடும். த பஸ் வில் ரன் டுமாரோ. நோ, த பஸ் வில் நாட் ரன், த பஸ் won't ரன் டுமாரோ அப்படின்னு சொல்கிறோம். வில் தே கம் டு யுவர் ஹவுஸ். அவங்க வீட்டுக்கு வருவாங்களாப்பா அப்படின்னு கேட்குறோம். எஸ், தே வில் கம் டு மை ஹவுஸ். எஸ், தே வில் கம் டு மை ஹவுஸ்.
No, they won't come to my house. You can say like that. Okay. Will she speak to you tomorrow? இப்போ வந்து will she speak to you tomorrow நான் மாற்றிருக்கேன் இல்லையா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Yes, she will speak to you. Yes, she will speak to me tomorrow. முதல் வாக்கியம் பாருங்கள், will she speak to you tomorrow? அவள் நாளை உன்னுடன் பேசுவாளா? அவள் நாளை உன்னுடன் பேசுவாளா? will she speak to you tomorrow அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எஸ், she will speak to me tomorrow. அவள் நாளை என்னுடன் பேசுவாள். You got it? will they meditate on the lawns? அவங்க லான்ஸில் மெடிடேட் பண்ணுவாங்களா நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எஸ், they will meditate on the lawns. ஆமாம், நாளைக்கு அவங்க லான்ஸில் மெடிடேட் பண்ணுவாங்க. No, they won't meditate on the lawns. இல்லைப்பா நாளைக்கு வேறு இடம் சொல்லியிருக்காங்க, அந்த லான்ஸில் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். No, they won't meditate on the lawns. will she like the taste of homemade food? ஹோம்மேட் ஃபுட் வந்து அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவளுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா, ஏன்னா குக் பண்ண போகிறீங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஹோம்மேட் ஃபுட்டாக இருந்தால் பெட்டரா இல்லைனா வெளியில் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எஸ், she will like the taste of homemade food. பிடிக்கும்பா, அவளுக்கு வந்து ஹோம்மேட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. நோ, she won't like the taste of homemade food. அது என்னன்னு தெரியல, வீட்டு சாப்பாடு வெளியில் சாப்பிட்டு வீட்டு சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது, அதனால் வந்து ஹோம்மேட் ஃபுட் அவளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நோ, she won't like the taste of, டேஸ்ட்னா சுவை பிடிக்கல அப்படின்ற மாதிரி. நார்மலாக வீட்டு சுவை வந்து எங்கேயா கிடைக்குமா, பட் ஸ்டில் வந்து மெனி பீப்புள் வெளியில் சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு பிடிக்காமே போயிடுது. ஏன்னா மசாலா வெளியில் சேர்ப்பாங்க, வீட்டில் சேர்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இல்லையா, அதனால் அது டேஸ்ட் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். பட் இட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஹோம்மேட் ஃபுட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நிறைய மசாலா சேர்க்க மாட்டோம், அதனால் வந்து இட் இஸ் லைக் தட். வெளியில் போனால் எதில் எடுத்தாலும் மசாலா அப்படின்றது இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் ஐ ரிப்பீட் திஸ் பர்டிகுலர் திங் ஹியர். வில் ஷீ லைக் த டேஸ்ட் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட்? எஸ், ஷி வில் லைக் த டேஸ்ட் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட். நோ, ஷி won't லைக் த டேஸ்ட் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட். இப்போ வந்து கொஷின் டேக்னு சொன்னால் எஸ்ஆர் நோ டைப் ஒன்று பார்த்தோம், வில் பார்த்தோம், ஹெல்பிங் வெர்ப். இன்னொன்று என்னன்னு சொன்னால் வென், ஒய் அப்படி WH கொஷின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு will you go there அப்படின்னு சொல்கிறோம். when will you go there? நீ எப்போ அங்கே போவ? how will you go there? with whom will you go there? யாரோட அங்கே போவ? when will you go there? how will you go there? with whom will you go there அப்படின்னு கேட்கலாம். நிறைய வந்து கொஷின் WH போட்டு plenty ஆஃப் கொஷின்ஸ் யூ கேன் ஆஸ்க். பட் அந்த சென்டென்ஸில் வந்து அந்த WH கொஷின் செட் ஆகுமான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு பண்ண முடியாது. சில இடத்துல வந்து when சேரும், சில இடத்துல why சேரும், சில இடத்துல how சேரும், சில இடத்துல with whom அப்படின்ற மாதிரி சேரும். நீ ஏன் அங்கே போன அப்படின்னு சொன்னாக்கா why did you go there? how did you go thereனா will பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஓகே, when will you go there? நீ அங்கே எப்போ போவ? how will you go there? நீ அங்கே எப்படி போவ? why will you go there அப்படின்னா நீ ஏன் அங்கே போவ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஓகே, பரவாயில்ல. with whom will you go there? நீ அங்கே யாரோட போவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்தது வந்து பிலீவ் அப்படின்றது. அதாவது they believe me, they won't believe me. will they believe you? will they believe you? இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம எப்படி கேள்வி கேட்குறோம் பிலீவ் அப்படின்றத. why will they believe you? அவங்க ஏன் உன்னை நம்புவாங்க? how will they believe you? அவங்க எப்படி உன்னை நம்புவாங்க அப்படின்ற மாதிரி வரும். again I will play hockey, I won't play hockey. will you play hockey? எஸ், ஐ வில் ப்ளே ஹாக்கி சொல்லுவோம் இல்லையா. ஐ ஒன்ட் ப்ளே ஹாக்கி அப்படின்னு சொல்கிறோம், நான் ஹாக்கி விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நல்லா பாருங்கள், ஐ ப்ளே ஹாக்கி, நெகட்டிவ் வந்து ஐ ஒன்ட் ப்ளே ஹாக்கி, தேர்ட் வந்து வில் யூ ப்ளே ஹாக்கி. இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வில் யூ ப்ளே ஹாக்கியை வச்சு தான் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அங்கே வேறு ஏதாவது சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். வெதர் அந்த WH கொஷின் ஏதாவது சேர்க்க முடியுமான்னு பார்க்குறோம். வில் யூ ப்ளே ஹாக்கி அப்படின்னு இருக்குது. ஸோ வில் யூ ப்ளே ஹாக்கி அப்படின்றது வந்து ஒய் வில் யூ ப்ளே ஹாக்கி, நீ ஏன் ஹாக்கி விளையாடுவ? வித் ஹூம் வில் யூ ப்ளே ஹாக்கி, நீ யாரோட விளையாடுவ? ஹவு லாங் வில் யூ ப்ளே ஹாக்கி, நீ எவ்வளோ நேரம் விளையாடுவ? நார்மலாக ஹவு லாங் வில் யூன்றதுக்கு பதிலாக நீங்கள் மாற்றிடுறோம். நம்மளா ஹவு லாங் யூ வில் ப்ளே ஹாக்கி, யூவை தூக்கி சப்ஜெக்டை தூக்கி முன்னாடி போடுறோம். பேச்சு வழக்கு தப்பே கிடையாது. எழுதுறதுன்னு வரும்போது நம்ம இந்த மாதிரி போடுறோம்.
மெயினாக வந்து வாட் யூ கால் WH கொஷின் முதல்ல வருது, அப்புறம் மெயின் வேர்ப் வருது, தட் இஸ் ஹெல்பிங் வேர்ப் வருது, அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் ப்ரெடிகேட்டு, அப்புறம் ஆப்ஜெக்ட் இல்லைனா அட்வர்ப் அப்படின்னு வருது. அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக வரக்கூடியது. சில இடத்துல வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே ப்ரெடிகேட் கூட வரும். அது மாதிரி போட்ட சென்டென்சஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஜெராண்டுன்னு சொல்லுவோம். குக்கிங் இஸ் குட் அப்படின்னு சொன்னால் குக்கிங் அப்படின்னு வருது சார் அப்படின்னுவாங்க இல்லையா? அப்போ குக்கிங்கிறது ஜெராண்ட், அது என்னவா வருது, சப்ஜெக்டாக வருது அப்படின்னு சொல்லலாம். வேர்ப் ப்ளஸ் ING அப்படின்னு சொல்லலாம். இதில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீல் சி ஆல் தோஸ் திங்ஸ் அட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சார்னு சொல்கிறது காதில் விழுறது, அதனால் அப்போ போகலண்ணா. ஓகேயா? ரைட்டு. வில் இட் ரன், அது ஓடுமா? வென் வில் இட் ரன், அது எப்போ ஓடும்? ஹவ் வில் இட் ரன், அது எப்படி ஓடும்? வித் ஹூஸ் பர்மிஷன் வில் இட் ரன், அது யாரோட அனுமதியின் பேரில் அது ஓடும்? ஹவு லாங் வில் இட் ரன், எவ்வளோ நேரம் ஓடும்? ஹவு ஃபார் வில் இட் ரன், எவ்வளோ தூரம் ஓடும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ வில் இட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் யூஸ் த சென்டென்சஸ். வில் யூ கம் டு மை ஹவுஸ், வென் வில் யூ கம் டு மை ஹவுஸ் இல்லையா? அட் வாட் டைம் வில் யூ கம் டு மை ஹவுஸ், வித் ஹூம் வில் யூ கம் டு மை ஹவுஸ், வென் வில் யூ கம் டு மை ஹவுஸ். ஓகே, நீ என் வீட்டுக்கு எப்போ வருவ? அட் வாட் டைம் வில் யூ கம் டு மை ஹவுஸ், என் வீட்டுக்கு எப்போ வருவேன், எத்தனை மணிக்கு வருவேன்? வித் ஹூம் வில் யூ கம் டு மை ஹவுஸ், யாரோட என்னோட வீட்டுக்கு வருவேன்? ஓகே, அடுத்தது வந்து ஸ்பீக் அப்படின்றது. வில் யூ ஸ்பீக் டு மீ? ஓகே, ஐ வில் ஸ்பீக் டு யூ, ஐ ஓன்ட் ஸ்பீக் டு யூ, வில் யூ ஸ்பீக் டு மீ அப்படின்னு சொல்லலாம். வில் யூ ஸ்பீக் டு மீ, வை வில் யூ ஸ்பீக் டு மீ, நீ என்னோட ஏன் பேசுவ? ஹவ் வில் யூ ஸ்பீக் டு மீ, நீ என்னோட எப்படி பேசுவ இல்லையா? ரொம்ப ரேர்லி யூஸ்டாக இருக்கும் இதெல்லாம். பட் ஸ்டில் இந்த சென்டென்ஸ் யூசேஜ் பேட்டர்ன் வரும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். என் கூட எவ்வளோ நேரம் பேசுவ அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஹவு லாங் வில் யூ ஸ்பீக் டு மீ, ஹவு லாங் யூ வில் ஸ்பீக் டு மீ. ஓகே, வென் வில் யூ மெடிடேட் இல்லையா? ஐ வில் மெடிடேட், ஐ ஓன்ட் மெடிடேட், வில் யூ மெடிடேட், வென் வில் யூ மெடிடேட், how will you meditate, how long will you meditate கேட்கலாமா? நிறைய இருக்குது. will you meditate அப்படின்னு வருது. நீ தியானம் பண்ணுவியா, நீ தியானம் எப்போ பண்ணுவ? when will you meditate இல்லையா? how will you meditate, நீ தியானம் எப்படிப்பா பண்ணுவ? கண்ணு முடிக்கிறாங்க சில பேர், எங்கேயோ போகிறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தியானம்னா என்ன? அது வந்து ஒரு அற்புதமான கலை. அதை வந்து யார் அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு தான் அது தெரியும். சர்டன் திங்ஸ் வந்து யூ நீட் டு ஃபீல் இன் யூ. அனுபவம்னு ஒன்று கிடைக்கிற மட்டும் அதோட விளக்கம் தெரியாது. அது வந்து டெஃபினெட்லி எவ்ரி ஒன் இன் திஸ் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் வந்து தியானம் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். இட் இஸ் எ கனெக்டிவிட்டி வித் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்சத்தில் வந்துட்டு எப்படின்னு சொன்னால் அண்டம்ன்றது நம்ம சொல்கிறோம், பிரபஞ்சம் சொல்கிறோம். பிண்டம் அப்படின்றது நம்மளை சொல்கிறோம். அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அது நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். காஸ்மாஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் அ ஸ்மால் டைனி ஸ்பெக் ஆஃப் தி யூனிவர்ஸ் இல்லையா? ஒரு சின்ன ஒரு இது தான். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இட் ஹாஸ் காட் அ கனெக்ஷன் வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு வென் யூ வாண்ட் டு கனெக்ட் யுவர் செல்ஃப் டைரக்ட்லி டு த அல்மைட்டி அப்படின்னு சொன்னாக்க யூ ஹாவ் டு கோ இன் ஃபார் மெடிடேஷன். அது வந்து நீங்கள் பண்ணும்போது ட்ரான்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து ரியல் கனெக்டிவிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் அது பண்ணுறேன், எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் வர முடியும். அது நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தியானம்ன்றது நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால், மன ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தியானம் கற்க வேண்டும். மன அமைதின்னு சொல்லுவோம். மன அமைதின்னு எப்போ மனசு அமைதி வர ஆரம்பிச்சிடுச்சோ அப்போ யாரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். சார் தியானம் பண்ணால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா சார்னா போகாது. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வருதுன்ற விளக்கம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு உண்டான வந்து நமக்கு வாட் யூ கால் பேஷன்ஸ், டாலரன்ஸ், என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மைலாம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போய்டும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். நான் அதை ஃபேஸ் பண்ண போகிறேன். எனக்குள்ள ஒரு ஃபியர்லாம் கிடையவே கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் இட்.
நான் வந்து மெதுவாக நிதானமாக வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன். ஸோ அது தியானம் மெடிடேஷன் அப்படின்னு வரும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ பிகாஸ் மை குரு இஸ் தேர். நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் வேதாத்ரி மகரிஷின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடனில் ஆசிரியர் பயிற்சி மட்டும் நான் போயிட்டு வந்திருக்கேன். தெரிந்து கொண்ட விஷயங்களை வந்து வீட்டில் நான் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அவர் பெரிய குரு மகான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நான் கற்றுட்ருக்கேன். என்னோடய வாழ்க்கை வந்து நல்ல விதமாக மாறியதற்கு வந்து யார் காரணம்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை தான் சொல்லுவேன். 2005 வந்து அவர்கிட்ட நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆசிரியர் பயிற்சி 2005 நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அவர் கையாலே தீட்சை வாங்கியிருக்கேன். ஓகே, மெடிடேஷன் வந்தவொடனே அதை சொல்லாமல் விழுக்க முடியல, அதனால் நான் சொன்னேன். ஓகே, why did she like the taste? அவளுக்கு ஏன் why will she like the taste? அவளுக்கு ஏன் அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு will she like the taste? அவளுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம். அவளுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்குமா, எப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? when why அப்படின்னு கேட்கலாம், ஏன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். why will she like the taste? why will she like the taste அப்படின்ற மாதிரி கேட்கலாம். will she or she will அப்படின்னு மாற்றி போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட சௌரியம். பேச போகிறீங்க நீங்கள், எழுத்து வடைகள் இப்படி இருக்கட்டும், பேசும்போது மாற்றி போட்டு பேசுங்க. ஓகே, அண்ட் இன்றைக்கி மெயினாக என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம். ஒரு பாசிட்டிவ் வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றுறது எப்படின்னு பார்த்தோம். நெகட்டிவில் வந்து ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்த்தோம். எஸ்ஆர் நோ டைப். எஸ்ஆர் நோ டைப் வந்து வெறும் எஸ் நோ சொன்னாலே போதும். பட் நம்ம பேசுகிறோன்றதுனால நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து வெதர் WH கொஷின்ஸ்னு சொல்லிவிட்டு அந்த WH கொஷின்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து ப்ரெசென்ட் பார்த்தாச்சு, பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தாச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லாத விஷயம் இருக்குது, அது இப்போ பார்க்க போகிறதில்ல. சொன்னால் குட்டையை குழப்பினா மாதிரி ஆகிடும். நெகட்டிவாக கேள்வி கேட்குறது எப்படி அப்படின்றதும் இருக்குது. ஒரு கேள்வி நெகட்டிவாக இருந்ததுன்னா பதில் எப்படி வரும் அப்படின்றது இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒண்டி சொல்கிறேன், பட் நான் டீட்டெயிலாக உள்ளுக்குள்ளே போக போகிறதில்ல. டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்குறோம். எஸ், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நோ, ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா நீ ஆங்கிலம் பேசுகிறாயா? நான் ஆங்கிலம் பேசுகிறேன். எஸ், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். அண்ட் நோ, ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போது டு யூ ஸ்பீக் இங்கிலீஷில் வந்துட்டு நீ ஆங்கிலம் பேசுகிறாயா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இதை வந்து நெகட்டிவாக மாற்றுறோம். டோன்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீ ஆங்கிலம் பேச மாட்டாயா? பேசுகிறாயா, பேச மாட்டாயா அப்படின்னு கேட்குறோம். நீ ஆங்கிலம் பேச மாட்டாயாப்பா அப்படின்னு கேட்குறோம். இப்போ டோன்ட் யூ அப்படின்னு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன எஸ்ன்னு சொல்லணுமா, நோன்னு சொல்லணுமா, எப்படி சொல்லணுன்றத விளக்கம்லாம் நம்ம வந்து இந்த 12 விதமான வாக்கிய அமைப்பு முறையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து நெகட்டிவ் கொஷின்ஸ் வந்து தனியாக ஒரு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அதை பற்றி இப்போ எதுவும் கவலையே பட வேண்டாம். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ வாட் எவர் ஐ எம் ஹேவிங் இன் மீ. எனக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, சரி நேயர்களே, நிகழ்ச்சி வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி செஷனில் வந்து ஜோக்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். மேபி இன்னும் 2 கிளாஸ் கழிச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கிளாஸ் முடிச்சு பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் முடிஞ்சிச்சுன்னு ஈஸியாக புரிஞ்சுதுன்னு சொன்னால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஈஸியாக புரியும். அப்போ அந்த செஷன் வரும்போது we are going to share some jokes அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேர்கள்லாம் பார்த்துட்டு வரீங்க, நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னாக்க, இந்த நிகழ்ச்சி வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். அது சேரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க டெஃபினட்டாக வந்து முதல்ல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் வந்து உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு பிறகு வந்து அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் வரும். வந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் யாராக வந்ததுன்னா நீங்கள் டைவர்ட் பண்ணி விடுங்க. தட்ஸ் இட், வேறு ஒன்றுமே கிடையாது. இது எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நாலேஜ் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளால் நீங்கள் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே திடீர்னு ஒரு ஊரில் போய் இது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு சார் நீங்கள் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணிங்க சார், நிஜமாகவே என் லைஃப்பில் நீங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட் சார்னு சொல்லிட்டு அவங்க உங்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வைக்கிறீங்க அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.